विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. प्राणात्मवाद खंडनम. பிராண ஏவ ஆத்மானு வாதம் ஒரு பட்சம். அந்த பட்சத்தை கண்டனம் பண்றது போல இருக்கு, பார்க்கலாம். அத பிராணாத்மவாதி பிரத்யவதிஷ்டதே ஏன தேகோயம் பிராணிதி ச பிராண ஏவாத்மா பிராணசத்வே ஜீவதீதி பிராணோத்கிரமணே மிருதः இது சார்வஜனீன பிரத்யக்ஷாத். சரியா இருக்கு இல்லையா? லோகத்துல அப்படிதான் நமக்கு அனுபவம். பிராண சஞ்சாரம் இருக்குன்னா ஜீவத்தின்னு சொல்லுவோம், அது கிடையாதுன்னா ஆயிடத்தோன்னு சொல்லுவோம், தெரிந்து போயிடுத்துன்னு சொல்லுவோம், சத்து போச்சு. அப்போ இதனால என்ன தெரியுது? பிராணசத்துவே ஜீவதீதி பிராணோத்கிரமணே மிருதः இது சார்வஜனீன பிரத்யக்ஷாத் ஸ்வாபாவஸ்தாயாம் இந்திரியாதி விவகார அபாவேதி பிராணசத்துவ மாத்திரேன ஜீவ சத்பாவ நிச்சயாது. எல்லா இடத்துலயும் பாருங்க, அந்த பிராண சஞ்சாரம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஜீவன் இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். வேற எதுவுமே வேண்டாம், அகம் பிரத்யம் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். தூங்கிட்டு இருக்கும் பொழுது அகம் பிரத்யம் இல்லை, ரெஸ்பான்ஸ் கிடையாது. மூர்ச்சா அவஸ்தையிலையும் ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இருந்தாலும் அந்த மூர்ச்சாவஸ்தையில் இருக்கிறவன் ஜீவதிவானவா, ஜீவிச்சுட்டு இருக்கானா இல்லையான்றது எது பார்த்துட்டு சொல்றது? பிராண சஞ்சாரம் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்றது. அப்படி பார்த்தா அந்த பிராணனே தான் ஆத்மான்னு சொல்லுவோம். இதுதான் லோகத்திலே தெரியுது. ஸ்வாபாவஸ்தாயாம் இந்திரியாதி விவகாராபாவேதி பிராணசத்துவ மாத்திரேன ஜீவஸ்பாவ நிச்சயாத் இந்திரியானாம் பிராணாதீன பிரவர்த்திகத்வேன பிராணஸ்ய சுவாமித்வாத். ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் சுவாமியா இருக்கிறவன், நியந்தாவா இருக்கக்கூடியது பிராணன். எல்லா இந்திரியங்களுடையும் சுவாமி யார? பிராணன். முக்கிய பிராணகான்னு சொல்றது. இந்த பிராணனை தான் ஆத்மான்னு சொல்லலாம்னு பட்சம். அஸ்மின் தேகரூபே கேஹே ஜீவசைவ யஜமானத்துவ பிரயுக்த சுவாமித்வேன சுவாமி பிராணயேவ ஜீவஹா. இந்த தேகத்தை ஒரு கிரகமா வச்சுக்கோங்க. தேகம்தான் ஒரு கிரகம் மாதிரி வச்சுட்டு பார்த்தால் அந்த கிரகத்தினுடைய சுவாமியை தானே ஜீவன் சொல்லணும். எல்லா பதார்த்தங்களுக்கும், இந்திரியங்களுக்கும், மனசுக்கும், மற்ற எல்லாத்துக்குமே சுவாமியா தெரியக்கூடியது, நியந்தாவா தெரியக்கூடியது யாருன்னு கேட்டா இந்த பிராணன் தான். அதனால அதுதான் இருக்கிறார். அஸ்மின் தேகரூபே கேஹே ஜீவசைவ யஜமானத்துவ பிரயுக்த சுவாமித்வேன. எஜமானனாக சொல்ல வேண்டியது இந்த ஜீவனை. இப்போ எஜமானனாக எதை தெரியறது, எந்த பதார்த்தம் தெரியறதுன்னா பிராணன் தான் தெரியறது. அதனால பிராணயேவ ஜீவஹா. இப்படி கேள்வி கேட்கிறார். சரீரம் விஹாய ஜீவோகதா இது பிராணோகதா இது ஜீவ பிராணையோர் அபேத விவகார தரிசனாச்சா. அந்த சரீரத்தை வெற்றுண்டு ஜீவன் போச்சு சொல்ற சமயத்துல பிராணன் போயிடுச்சுன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் கிடைக்கிறது. ஒரு பரியாய பதம் மாதிரி நம்ம பிரயோகம் பண்றோம் இல்லையா? ஜீவன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல பிராணம் சொன்னாலும் அதே அர்த்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கு லோகத்துல. அப்போ ஜீவோகதா இது பிராணோகதா இது ஜீவ பிராணையோர் அபேத விவகார தரிசனாச்சா. ரெண்டும் ஒரே அர்த்தத்துல அந்த யூசேஜ் இருக்கு. ஏன தேகோ ஜீவதி சக ஜீவ. எதனால இந்த தேகத்தை சேதன சரீரம் சொல்ல முடியுமோ அதுதான் ஜீவன் சொல்லணும். ஏன தேகோ ஜீவதி சஹா ஜீவா. இந்த ஜீவ சப்தமே அப்படி இருக்கு. ஜீவ பிராணதாரணேன்னு ஒரு தாத்து.
அப்போ ஜீவகான்னு சொன்னால் ஜீவத்தின்னு சொன்னா பிராணதாரணம் கரோதின்னு அர்த்தம். ஜீவதின்னு சொன்னாலே அந்த அர்த்தம் தான். அதனால ஏன தேகோ ஜீவதி சக ஜீவா. ஜீவன் எதை சொல்லணும்? எதனால தேகம் ஜீவிக்கிறதோ அதுதான் ஜீவன். அப்ப எதனால தேகத்துல ஜீவன் இருக்குன்னு சொல்றது? பிராண சஞ்சாரத்தை வச்சுன்னு சொல்றது. அதனால பிராண ஏவ ஜீவகா, பிராணம் தான் ஜீவன் என்றது கிடைக்கிறதுன்னு சொல்றார். ஏன தேகம் பிராணிதி ச பிராணஹா இது வியுத்பத்யா பிராண ஜீவ சப்தயோஹ ஏகார்த்தகத்துவ போதனாச்ச நாஸ்தி பிராணாத் அதிரிக்தோ ஜீவஹா இது. அதனால பிராணனை தவிர்த்து வேற ஜீவன் ஒரு பதார்த்தம் தனி கிடையாது. இது பூர்வபக்ஷா. இப்படி ஒரு பூர்வபக்ஷத்தை கொண்டு வந்து பதில் கொடுக்கிறார். நைதத் சாரம் ஜடஸ்ய பிராணஸ்ய ஞாத்ராத்மத்வாயோகா வாயு ரூபஸ்ய பிராணஸ்ய வாயுத்வா ஜடத்துவம் தாவத் சித்தம். இப்போ டைரக்டா ஒரு கண்டனம் பண்றது என்னன்னா, இந்த பிராணன் என்றது ஜடமா இருக்கிறதுனால மற்ற பதார்த்தங்களில் இருந்த சின்ன ஒரு வித்தியாசம் இருந்தா கூட அந்த பிராணனை தான் ஜீவன் சொல்ல முடியாது, அது ஜடஸ்வரூபமா இருக்கு. அப்ப சேதனக நியந்தா கஹா இத்தியேவ இதானியும் பிரச்சனை வருது. ஏனால் நியந்திர ரூபமா பலது தெரியும், பல பதார்த்தங்கள் தெரியும். பாருங்க, நியந்தாவுக்கு நியந்தா இன்னும் இருக்கும். இப்போ ஒரு 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 கரண்ட் லைட் எரியறது, பல்பு பிரகாசிக்கிறதுனா அதுக்கு ஒரு நியந்திர ரூபமா சுவிட்ச் இருக்கு. ஆனா சுவிட்ச் தான் நியந்தான்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி இன்னொரு நியந்தா இருக்கணும். அந்த மாதிரி போய் போய் எங்க போய் முடியறதுன்னா அது ஒரு சேதனா இருக்கணும். அது எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க ஒரு சேதனன் இருக்கு, அவன் மூலமா இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு என்ற மாதிரி இதுக்கு இதனுடைய பிராண சஞ்சாரமா இருந்தாலும் இந்திரிய வியாபாரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசாமி தனியா இருக்கணும். யாருக்காக இதெல்லாம் வேலை பண்றதோ அது தனியா இருக்கணும். சங்காத பரார்த்தத்வாத்ம நியாயம் சாங்கியத்துல சொல்றது, சாங்கியால் சொல்றது மட்டும் இல்ல, அது உபனிஷத்திலேயே இருக்கிற நியாயம். சங்காத பரார்த்தத்வாத், எந்த ஒரு சங்காத வஸ்துவா இருந்தாலும் அது ஒரு பரார்த்தமாக தெரிகிறது. இப்ப பிராணன் என்றது என்னன்னு கேட்டா வாயுனுடைய ஸ்வரூபம். வாயு வந்து ஜடம், அது ஒரு சங்காதமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிராண சஞ்சாரம் எதுக்குன்னு கேட்டா பிராணனுக்காக சொல்ல முடியாது. பிராண சஞ்சாரம் வந்து ஜீவனோட கிட்ட இருக்கலாம், இருக்கட்டும். இருந்தா கூட பிராண சஞ்சாரம் எதுக்கு கேட்டா எனக்காக சொல்றது. நான் இந்த பிராண சஞ்சாரம் இல்லாத போனால் இந்த சரீரத்தில் நிற்க முடியாது. இந்த சரீரத்தை வச்சுண்டு எனக்கு ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ அடையணும்னால், எனக்கு போகத்தை அனுபவிக்கணும்னால் இந்த சரீரத்துல பிராண சஞ்சாரம் வேணும் என்றது சந்தேகமே இல்லை. பிராண சஞ்சாரம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரம் எனக்கு உபயோகப்படுறது என்று சொல்லுங்க, அது யாருக்கும் விரோதம் இல்லை. பிராண சஞ்சாரம் போயிடுத்துனால் சத்து போச்சுன்னு சொல்றது வாஸ்தவம். அது காரணம் என்ன? பிராண சஞ்சாரம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரம் எனக்கு உபயோகப்படுறது. நானே பிராண சஞ்சாரம் நானும் ஒன்னுன்னு அர்த்தம் வைக்க வேண்டாம். நான் என்றது தனியா இருந்தா கூட பிராண சஞ்சாரம் இல்லாமல் இந்த சரீரம் எனக்கு உபயோகப்படுத்த முடியாது என்றது ஒரு ஸ்திதி இருக்கு என்றது எல்லோரும் ஒத்துக்கிறோம். அதனால்தான் அந்த பிராண சஞ்சாரம் போயிடுச்சுன்னா ஜீவஹா கதஹா என்றதுனால என்ற விவகாரம் இருக்கிறதுனால பிராண சஞ்சாரம் தான் ஜீவன் சொல்ல வேண்டாம். இந்த பிராண சஞ்சாரம் என்றது, பிராணன் என்றது சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்த ஒரு பொருள் இல்லையா? இந்திரியங்களும் பிராணனும் எல்லாமே சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பார்ட்ஸா இருக்கு. ஜீவன் போகிறதுன்னு சொன்னா என்ன? உண்மையா ஜீவன் என்றது ஆத்ம தத்துவம் என்ற திருஷ்டியில பார்த்தால் அதுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒன்னும் இடம் இல்லை, சர்வ வியாபகமா விபுவா இருக்கு. ஆனால் ஜீவன் போகிறதுன்னு என்ற விவகாரம் எதை வச்சுண்ட? இந்த சூக்ஷ்ம சரீரம் போகிறதுன்றதுனால. அதனால இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிராணன் போச்சுன்னால் அது உண்மையா இந்திரியம் போச்சுன்னு கூட சொல்லலாம். இறந்து போற சமயத்துல இந்திரியம் போச்சுன்னு சொல்லலாம், மனசு போச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்திரியம் போயிருக்கா மனசு போயிருக்கா இது ஒன்றும் நமக்கு தெரியாது. பிராணன் தான் நமக்கு பிரத்யட்சமா அந்த மூச்சு விடுறது கரெக்டா தெரியும்.
அதனால அது அன்வய விதிரேகங்கள் பார்க்கும் பொழுது டாக்டர்ஸோ யாராவது பார்த்துட்டு சொல்லும் பொழுது அந்த ஹிருதயம் ஹார்ட் இது இருக்கான்னு பாக்குறார். அங்கதான் அந்த பிராணனுடைய சஞ்சாரம் முதல் தெரியுது. பிராண சஞ்சாரம் முதல் அங்கதான் தெரியுது. அதனால அது பார்த்துட்டாவா சொல்லுவா போயிடுத்து, இல்லைன்னா போகல, இன்னும் பாக்கி இருக்கு சொல்லுவா. இப்ப இதெல்லாம் நமக்கு பிரகடமா தெரியக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியில போகலையோ போச்சோ போகலையோ என்றத எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுனால் இந்த பிராண சஞ்சாரத்தை தான் நமக்கு பிரத்யட்சமாக பார்க்க முடியும். பாக்கியெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது, சூக்ஷ்மமா இருக்க. அதுக்கு ஒன்றும் ஏன்னா இப்ப இந்திரியம் போச்சுன்னா ஒன்னும் சமயம் இருக்காது, வாஸ்தவம் தான். ஆனா இந்த இந்திரியம் வேலை பண்ணாத சமயம் மூர்ச்சாவஸ்தையிலும் இந்திரியத்துக்கு வேலை இல்லை. இந்திரியம் வேலை பண்ணலேன்றதுனால மட்டும் இந்திரியம் சரீரத்தை விட்டு கிளம்பியாச்சுன்னு சொல்ல முடியாது. இந்திரியம் வேலை பண்ணாத இருக்கக்கூடிய சமயம்னா நித்ரா சமயத்துல இந்திரியத்துக்கு வேலை இல்லை, இந்திரியங்களுக்கு வேலை கிடையாது. மூர்ச்சாவஸ்தையிலையும் இந்திரியங்களுக்கு வேலை கிடையாது. அப்ப இந்திரியங்கள் வேலை பண்றதில்லைன்றது மட்டும் வச்சுண்டு இவன் சத்து போச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா. மூர்ச்சாவஸ்தையிலேயே இருந்திருக்கலாம், இல்லைன்னா சுசுப்தி அவஸ்தையில இருந்திருக்கும், தெரியாது இல்லையா. அப்போ இந்திரியம் போச்சா இல்லையா என்றது வச்சு நம்மளால ஒன்னும் இது சொல்ல முடியாது. அப்ப எது வச்சுட்டு சொல்ல முடியும்? பிராண சஞ்சாரத்தை வச்சுட்டு தான் சொல்ல முடியும். அதனால பிராண சஞ்சாரத்தை வச்சுட்டு தான் சொல்லுவோம், அது வாஸ்தவம். இருந்தா கூட அந்த பிராண சஞ்சாரமே ஆத்மா சொல்லக்கூடாது. அந்த ஆத்மாவுக்கு ஸ்புரிக்கிறதுக்காக இந்த சரீரத்துக்குள்ள நான் என்ற ஸ்புரணத்தை அனுபவத்தை வரணும்னால் அதுக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் கம்ப்ளீட்டா இருக்கணும். எல்லாமே இருக்கணும். அதுல சூக்ஷ்ம சரீரம் கம்ப்ளீட்டா எங்கேயே இருக்கணும். அதுல ஒரு பார்ட்டும் போகக்கூடாது, எல்லாமே எங்கே இருக்கணும். அப்போ சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து பிராணனும் இருக்கணும். பிராணன் போச்சுனால் விட்டு கிளம்பியாச்சுனால் அதுக்கப்புறம் இங்க அகம் என்ற அனுபவத்தை கொடுக்க முடியாது. எந்த வரைக்கும் அந்த அகம் என்ற அனுபவம் இல்லையோ, அந்த உணர்ச்சி கிடையாதோ, அதுக்கப்புறம் இந்த சரீரம் யூஸ்லெஸ்ஸா போயிடுது, சவசரீரமா மாறிடுது. இதனால இதெல்லாம் வாஸ்தவமா இருக்கலாம். இருந்தாலும் அந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு கிளம்பியாச்சா இல்லையா என்றது நிர்ணயப்படுத்துறதுக்கு இந்த பிராண சஞ்சாரத்தை ஒரு இதா வச்சுருக்கு என்றது வாஸ்தவம். அது வேதாந்த சாஸ்திரத்திலையும் சம்மதம் தான். அதனால அந்த பிராண சஞ்சாரத்தை பார்த்துட்டு தான் எல்லாரும் சொல்றது சத்து போச்சா இல்லையான்றது. இது மட்டும் வச்சுட்டு இந்த பிராணம் தான் ஆத்மா என்றது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுனால், ஒண்ணு உபனிஷத்தை நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. உபனிஷத்து தானே முக்கியமா பிரமாணமா வச்சுக்கணும். உபனிஷத்துல பிராணனே தனி எடுத்திருக்கு, அதுதான் ஜீவன் எங்கேயும் சொல்லல. அப்ப உபனிஷத்தினுடைய தாற்பயம் யோசிச்சு தானே ஆத்மாவே பிரிக்கணும். எது ஆத்மா என்றது பிரிக்கணும்னா உபனிஷத்தினுடைய தாற்பயம் வச்சுட்டு தானே பிரிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால எப்படி முடிவு எடுக்க முடியுது? அதனால உபனிஷத் தாற்பயத்தை வச்சுட்டு பார்த்தால் பிராணனே தனி சொல்றது, ஜீவனே தனி சொல்றது. அதனால பிராணன் ஜீவன் கிடையாதுன்னு டைரக்டா சொல்லலாம். இல்ல உபனிஷத்து ஒன்னும் பார்க்க வேண்டாம், நம்மளுடைய யுக்தியை வச்சுட்டு யோசிச்சா கூட பிராணன் ஆத்மாவா இருக்க முடியாது. ஆத்மான்னு எதை சொல்லணும்? சேதன வஸ்துவை சொல்லணும். பிராணன் சேதன வஸ்துன்னு சொல்லலாமா கேட்டா முடியாது. ஏன்னா பிராணன் என்றது வாயு விசேஷம். வாயு விசேஷத்தை தான் பிராணன் சொல்றது. அது வாயு விசேஷம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். வெளியில் இருக்கிற வாயு உள்ளுக்குள்ள ஏறுறதா இருந்தால் பிராணன் சொல்றது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தர்க்க சங்கிரகத்தில் அப்படி இருக்கு. சரீர அந்த சஞ்சாரி வாயு, வெளியில் இருக்கிற வாயு அப்படியே சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள ஏறியாச்சுன்னா அது பிராணன் என்ற மாதிரி தெரிகிறது, அவருடைய சித்தாந்தம். அது தப்பு. ஏன்னா வெளியில் இருக்கிற வாயு சரீரத்துக்குள்ள ஏறுறது என்றது சுவாபாவிகமா எப்பொழுதும் நடக்கிற விஷயம். அது மரணத்துக்கு அப்புறம் கூட அந்த நாசிகா துவாரத்துக்குள்ள வாயு ஏறுறது, வெளியில் இருக்கிற வாயு ஏறுறது. ஆனா பிராண சஞ்சாரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த பிராணாயாமம் சொல்றது இல்லையா. பிராணாயாமம் சொல்லும் பொழுது பிராணாயாமம் பண்ணும்போது என்ன பண்றது? வெளியில் இருக்கிற வாயு தானே உள்ளுக்குள்ள எடுக்கிறது.
அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற வாயு வெளியில் விடுறது தானே நடக்கிறது. அப்ப பிராணனும் வாயு ஒன்னாச்சேன்னு கேட்டால் அப்படி இல்லை. பிராணன் என்றது தனியா தான் ஒத்துண்டாகணும். நம்மளுடைய வேதாந்தத்தில் இருக்கிற உபனிஷத்து காமிக்கக்கூடிய அந்த சிருஷ்டி பிரக்கிரியையில பிராணன் என்றது எப்ப உருவாகிறதுனா அபஞ்சீகிருத பூத காரியம் பிராணன். வெளியில் இருக்கிற தெரிகிற வாயு விரக்ஷாதி கம்பன ஹேது, வெளியில சுத்தி அடிக்கிற வாயு இருக்கு இல்லையா, அந்த சுத்தி அடிக்கிற வாயு என்றது பாஞ்ச பௌத்திகம், பஞ்சீகரணத்துக்கு அப்புறம் வர்றது. பஞ்சீகிருத பஞ்சபூதத்திலிருந்து வரக்கூடியது வெளியில் இருக்கிற வாயு. ரெண்டுமே தத்துவம் ஒண்ணுதான். வாயு தத்துவம் ஒன்னாக இருக்கட்டும். அந்த தத்துவம்னா என்ன? அந்த பஞ்சபூதாவஸ்தையில் இருக்கிற அது தத்துவம். ஆத்மனஹ ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயுன்னு இருக்கிற அந்த இருக்கு இல்லையா, அந்த தத்துவம் ஒன்னாகவே இருக்கட்டும். ஆனா அந்த ஆகாசத்திலிருந்து பிறந்த அந்த வாயு என்ற பதார்த்தம் பிராணனாக மாறுறதும் வெளியில் இருக்கிற சுத்தி அடிக்கிற வாயுவாக தெரியறதும் ரெண்டு ப்ராசஸ். ஒண்ணு பஞ்சீகரணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்திரியங்களுடைய சிருஷ்டி சொல்லியிருக்கு, பிராணனுடைய சிருஷ்டி சொல்லியிருக்கு. பிராணனுடைய சிருஷ்டி. அதனால பிராணன் என்றது சரீரத்துக்குள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு தனி அதுதான் வெளியில் இருக்கிற வாயுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்பொழுது இந்த பிராணன் சொல்ற சமயத்துல பிராணன் என்ற வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது வைட்டல் ஃபோர்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவார். அது ஒரு தனி ஒரு பதார்த்தம் மாதிரி எடுத்துக்கணும் என்ற ஒரு அபிப்பிராயம் அவளுக்கும் தெரியறதுன்னு போல இருக்கு. ஆனால் அந்த பிராணன் என்ற வஸ்து, அந்த உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய அந்த பிராணன் என்றது சஞ்சரிக்கும் பொழுது இந்த வெளியில் இருக்கிற வாயுவோட கலர்ந்துதான் அது பிரவர்த்திக்கும். அது கலராம பிரவர்த்திக்கிறது இல்ல. வெளியில் இருக்கிற வாயுவோட சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பிராண சஞ்சாரம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அதனாலதான் இப்ப சுவாசோச்சாசம் பண்ற சமயத்துல வெளியில வாயு இருந்தா தான் நமக்கு சுவாசோச்சாசம் பண்ண முடியும். அது வாஸ்தவம். இன்ஹேல் எக்ஸைல் சொல்றது இல்லையா, அது பண்ணும்பொழுது வெளியில் இருக்கிற வாயு அதோட சம்பந்தமே இல்லாம இந்த பிராணாயாமமோ சுவாசோச்சாசமோ இத ப்ரோசஸ் நடக்கும்னு சொல்ல வரல. வெளியில் இருக்கிற வாயுவோட சம்பந்தப்பட்டுதான் இது பிரவர்த்திக்கும். அதனாலதான் இப்ப வெளியில வாயுவே இல்லாத ஒரு வேக்யூம் ஸ்பேஸ்ல கொண்டு போய் விட்டாச்சுன்னா நம்மளால சுவாசிக்க முடியாது, அப்படியே நிக்கும். இது பிராண சஞ்சாரம் நடக்காது. அது வாஸ்தவம், அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் வெளியில் இருக்கிற வாயுவே தான் பிராணன் சொல்றதுன்னு பிரமிக்க கூடாதுன்னு சொல்வேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா பிராணன் என்றது எப்படி பார்த்தாலும் அது ஒரு ஜட பதார்த்தமா தான் இருக்கு. பூத காரியம், அபஞ்சீகிருத பூத காரியமா இருக்கிறதுனால ஜடசிய பிராணசிய ஞாத்ராத்மத்வா யோகா. இப்ப ஜீவன் எதை சொல்லணும்? எது ஞானஸ்வரூபமாகவோ ஞான அதிகரணமாகவோ தெரியறது, ஞானத்தோட தெரியறது. அது ஞானஸ்வரூபமோ ஞான அதிகரணமோ என்றது நமக்கு அப்படியே கண்டுபிடிக்க முடியாது. அது சாஸ்திரத்தை வச்சுதான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் ஞானத்தோட சேர்ந்து தெரியக்கூடிய அந்த ஞாத்ராத்ம பாவ ஞாதாவாக தெரியக்கூடிய இந்த வஸ்துவோ அதுதான் ஜீவன் சொல்லணும். அது வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லும்பொழுது ஞானவத்துவம் என்றது கல்பிதம்னு சொல்லுவோம். இருந்தாலும் தெரியறது அப்படிதான், ஞாதான்னு தெரியறது. அறிவோட இருக்கிற ஒரு வஸ்து, அறிவோட இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை தான் ஜீவன் சொல்லணும். ஏன்னா எந்த வஸ்துவில் அறிவு இருக்கோ அங்கதான் சுகம் துக்கம் இதெல்லாம் ஏற்படும். அதனால பிராணஸ்ய ஞாத்ராத்மத்வா யோகா ஞாத்ராத்மத்துவம் நகடதே இது கிருத்வா வாயுரூபஸ்ய பிராணஸ்ய வாயுரூபஸ்ய மூல தத்துவம் வாயு தானே. அதனால பிராணனே வாயு ரூபமாக சொல்லலாம், தப்பு இல்ல. மூல தத்துவம் ஆகாஷாத் வாயுன்னு இருக்கிறதுனால தத்துவம் ஒண்ணுதான். அது ரெண்டு விதமா நமக்கு லோகத்துல அனுபவத்தில் இருக்கு. ஒண்ணு பிராணரூபமாகவும் இன்னொன்னு வெளியில் இருக்கிற பாஞ்சபௌதிக வாயு ரூபமாகவும் தெரிகிறது. அப்ப வாயு ரூபஸ்ய பிராணஸ்ய வாயுத்வாத் வாயு ரூபமான பிராணன் வாயு நான் சொல்லணும், வாயு ரூபமாகவே இருக்கிறதுனால ஜடத்துவம் தாவத் சித்தம். அது ஜட பதார்த்தமா தெரிஞ்சு போச்சு. ஸ்வாபாவஸ்தாயாம் ஜீவே ஸ்தூல தேகாபிமானம் தியக்தம்
स्थूल देहाभिमानं त्यक्तवती सती जागृतिव अन्यूनानतिरिक्त संचारं प्राणस्वयं वर्तमानमपि न कंचिदपि शय्यादि बाह्यार्थं वेद இது சர்வவிதிதமேவ. பாருங்க என்ன சொல்றார், இந்த பிராணனுக்கு ஞாதத்துவம் கொடுக்கலாமா ஒரு கேள்வி. பிராண ஏவ ஞாதான்னு சொல்லலாமா? இப்ப ஞாதன ரூபமாக எது இருக்கோ அதுதான் ஜீவன் நீங்க சொல்றது புரியுது. சரி, இந்த பிராணனே ஞாதான்னு சொல்லுங்களே, அப்படி ஒரு கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்கிறார், அப்படி சொல்ல முடியாது. ஏன்னால் சுஷுப்தி அவஸ்தையில இந்த பிராண சஞ்சாரம் இருக்கு, ஆனா ஒண்ணுமே தெரியறது இல்லையே. அந்த கட்டிலும் தெரியறது இல்ல, சையையும் தெரியறது இல்ல, ஒன்னும் தெரியறது இல்ல, கொசு கடிக்கிறதும் ஒன்னும் தெரியறது இல்ல சுஷுப்தியா இருந்தா. அப்படி இருக்கும்பொழுது பிராணனுக்கு ஞாதத்துவம் இருக்கிறதா இருந்தால் தெரியணுமே. பிராணனுக்கு ஞாதத்துவம் இருந்தால் சுஷுப்தி அவஸ்தையில பிராண சஞ்சாரம் இருக்கிற சமயத்துல இந்த பிராண சஞ்சாரம் பிராணன் தான் ஆத்மான்னு சொல்ல முடியாது. இருந்தால் அந்த பிராணன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஆனா ஒன்னும் வெளியில இருக்கிறது ஒன்றும் தெரியறது இல்ல. அதனால பிராணனுக்கு ஞாதத்துவம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றார். அந்த வரி படிக்கணும் திருப்பி. ஸ்வாபாவஸ்தாயாம் ஜீவே ஸ்தூல தேகாபிமானம் தியக்தவதி சதி. இல்லையா, ஸ்தூல தேகத்துல அபிமானம் கிடையாது. ஸ்தூல தேகாபிமானத்தை விட்டுண்டு தூங்குற சமயத்துல காட சுஷுப்தியில ஜாகிரதி இவா, ஜாகிரத் காலத்துல எப்படியோ அந்யூன அனதிரிக்த சஞ்சாரம் வர்த்தமானமபி அந்யூனானதிரிக்த சஞ்சாரம் வர்த்ததே பிராண. பிராண சஞ்சாரம் ஜாகிரத அவஸ்தையில் எப்படி இருக்கோ அப்படியே சுசுப்தியிலும் இருக்கு, எந்த வித்தியாசமும் இல்லை. ஏதாவது சரியா ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற மாதிரி பிராண சஞ்சாரம் சுசுப்தியில் இல்லைன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா அதுவும் முடியாது. ஏன்னா ஜாகிரத அவஸ்தையில் எப்படி எல்லாம் பிராண சஞ்சாரம் இருக்கோ அப்படியே சுசுப்தியிலும் இருக்கு. பிராணசஞ்சாரஸ்ய பிராணசஞ்சாரः வர்த்ததே சேதபி ந கிஞ்சிதபி சையாதி பாஹ்ய பதார்த்தம் வேத. சையாதி பாஹ்ய பதார்த்தத்தை ஒண்ணுமே தெரியறதில்லை. அப்ப இந்த இவன் பிராணன் தான் ஆத்மான்னு சொன்னால் அதுக்கு ஞாதத்துவம் இருந்தால் எல்லாமே வெளி பதார்த்தங்களை தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, வெளி பதார்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டாம், நான் என்ற ஒரு உணர்வு இருக்கா? அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது, எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. அதனால இந்த பிராணனை ஞாதஸ்வரூபமாக வச்சுக்க முடியாது. இது விதிதமேவ ஜீவஸ்ய பிராணோபாதிகத்வேன பிராணே நிர்யாதே சதி ஜீவோபி யாதः ஏவ இதி கிருத்வா பிராணோத்கிரமணவசாத் தேஹஸ்ய மிருதத்வ விவகாரः இத்யேதாவன்மாத்ரேண பிராணஸ்ய ஜீவத்வாபிபகமஸ்ய அந்நியாயத்வாத். ஜீவஸ்ய பிராணோபாதிகத்வேன, ஜீவன் என்றது பிராணன் இல்லை, ஆனால் பிராணோபாதிகமா இருக்கு. பிராணன் என்ற உபாதியை கொண்டது ஜீவன். அதனால பிராணே நிர்யாதே சதி, பிராணன் ஸ்தூல சரீரத்தை விட்டு கிளம்புறதா இருந்தால் ஜீவோபி யாதா ஏவ ஜீவோபி ததுபாதிகா யாதா, அந்த பிராணன் என்ற உபாதியோடு சேர்ந்து இருக்கிற ஜீவஸ்வரூபம் போயிடுத்து என்ற விவகாரம் வரும். அதனால பிராணோத்கிரமணவசாத் தேகஸ்ய மிருதத்துவ விவகாரா, பிராணன் போயிடுத்துன்னா தேகம் மிருதம், சரீரம் மிருதமாயிடுத்து என்ற விவகாரம் சரியா வருதுன்னு சொல்லலாம். மிருதத்துவ விவகாரா இத்தேதாவன் மாத்திரேன பிராணஸ்ய ஜீவத்வா விபகமஸ்ய அந்நியாயத்வா. இது மட்டும் வச்சுண்டு பிராணன் தான் ஜீவன் சொல்ல முடியாது. ஏன்னா பிராணன் ஜீவன் இல்லேட்டா கூட இந்த விவகாரங்கள் எல்லாம் வரலாம், லோகத்துல இருக்கிற விவகாரங்கள் எல்லாமே வரலாம். அந்த உபாதி போயிடுச்சுன்னா உபகிதமும் போயிடுச்சுன்னு லோகத்துல விவகாரம் வரும். ஆனால் அது மட்டும் வச்சுட்டு உபாதியும் உபகிதமும் ஒன்னும் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால சொல்றேன், அன்னமய கோஷ ஸ்தூல தேகவத் பிராணமய கோஷஸ்ய பிராணஸ்யாபி ஜீவாவாரகத்வா. பாருங்க, ஜீவனை ஆவரணம் பண்ணி நிற்கிற கோஷங்கள் எது எது என்ன? 5 கோஷங்கள் இருக்கு இல்லையா? அன்னமய கோஷம், அதுல 2வது கோஷம் பிராணமய கோஷம். அன்னமய கோஷ ஸ்தூல தேகவத், அன்னமய கோஷம்னா என்ன? ஸ்தூல தேகம், அதுதான் அன்னமய கோஷம். அன்னமய கோஷம்னா வேற ஒண்ணும் இல்ல, ஸ்தூல சரீரத்தை தான் அன்னமய கோஷம் சொல்றது. அன்னமய கோஷ ஸ்தூல தேகவத் பிராணஸ்ய
பிராணமய கோஷஸ்ய பிராணஸ்யாபி ஜீவாவாரகத்வாத, அந்த ஜீவஸ்வரூபத்தை ஆவரணம் பண்ணிட்டு இந்த கோஷமும் நிக்கிறது. அந்தர்யாமி பிராமணே ஜீவஸ்ய பிராணாந்த ஸ்திதி பிரதிபாதனாத் பிராணோகம் ஆத்ம பிராணயோர் அபேத பிரதீத்யபாவாத். அந்தர்யாமி பிராமணத்துல என்ன சொல்றது? ஜீவஸ்ய பிராணாந்த ஸ்திதி, பிராணன் எந்த வரைக்கும் சரீரத்தில் நிக்கிறதோ அந்த வரைக்கும் தான் ஜீவன் நிக்கிறது சொல்றது. அதுக்கப்புறம் ஜீவன் நசிக்கிறதுன்னு சொல்லல, விட்டு சரீரத்தை விட்டு கிளம்புறதுன்னு சொல்லும்போது எந்த வரைக்கும் சரீரத்தில் நிக்கிறது ஜீவன், இந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டு எந்த வரைக்கும் நிக்கிறது? பிராணன் நிக்கிற வரைக்கும் நிக்கிறது. அப்ப பிராணனும் ஜீவனும் சேர்ந்துதான் நிக்கிறது, சேர்ந்துதான் போகிறதுன்னு தெரியுது. அதனால பிராணன் தான் ஜீவன் என்ற பிரமை ஏற்படுறது நமக்கு சொல்லலாம். தவிர ரெண்டு ஒண்ணுன்னு சாஸ்திரியமா நிரூபணம் பண்ணக்கூடாது. பிராணோகம் ஆத்ம பிராணையோர் அபேத பிரதீத்யபாவா, பிராணோகம் பிரதீதி கிடையாது. மம பிராணஹா, நம்ம பிரதீதி எப்படி இருக்குன்னா மம பிராணஹா தான் பிரதீதி. என்னுடைய பிராணன் போச்சு, என்னுடைய பிராணன் நிக்கிறது, என்னுடைய பிராணன் போகக்கூடாது, இப்படி எல்லாம் நமக்கு பிரத்யக்ஷ பிரதீதி இவ்வளவுதான் இருக்கு. அதனால பிரத்யக்ஷ பிரதீதியை வச்சிருந்தோன்னும் இந்த அபேதம் சொல்லக்கூடாது. சுத்ரிட் ரூப தர்மத்வயவத்வேன பிராணஸ்ய சதர்மகத்வா சுதிதோகம் பிரசிதோகம் இது பிரதீதே. எனக்கு பசி எடுக்கிறது, எனக்கு தாகம் எடுக்கிறது, இப்படியெல்லாம் லோகத்துல அனுபவம் இருக்கு. இதெல்லாம் பிராணனுடைய தர்மம் சொல்றது, உபனிஷத்துலயே இருக்கு. பிராணாத்மா அந்யோன்ய தாதாத்மியாபியாச மூலகத்வேனா. அதனால இந்த ரொம்ப சேர்ந்து இருக்கிறதுனால, கிட்ட இருக்கிறதுனால ரெண்டுமே ஒண்ணு என்ற மாதிரி பிரமை நமக்கு ஏற்படலாமே தவிர ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. வஸ்துதா ஆத்மனி சுதாதி தர்மாயோகா சுசுப்தோ பிராணதாதாத்மியாபியாசாபாவேன ஆத்மனி குதாதி தர்மா தரிசனாத். இப்போ சுசுப்தியில பிராணதாதாத்மியாபியாசம் கிடையாது. ஏன்னா பிராண சஞ்சாரம் இருக்கு ஸ்தூல சரீரத்தில் இருந்தாலும் இந்த ஜீவனுக்கு பிராண தாதாத்மியாபியாசம் கிடையாது சுசுப்தியில. அதனால சுத் பிரதீதி கிடையாது, பிபாசா பிரதீதி ஒன்றும் கிடையாது சுசுப்தியில. சுசுப்தௌ பிராண தாதாத்மியாபியாசாபாவேன ஆத்மனி சுதாதி தர்ம அதர்சனாத் சுதாதி ரஹிதஸ்ய ஆத்மனஹ. ஆத்மா ஸ்வரூபத்துல இருக்கும் பொழுது சுத கிடையாது, துக்கம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. சுசுப்தி அவஸ்தையில இருக்கிற சமயத்துல அஜ்ஞானத்தோட மட்டும்தான் சம்பந்தம். அதனால பிராணசஞ்சாரம் இருந்தாலும் கூட அதோட சம்பந்தம் தெரியல. அதனால சுப்ரிக பிபாசாதிகள் தெரியவில்லை. அதனால சுதாதி ரஹிதஸ்ய ஆத்மஸ்வரூபம் இந்த பாஹ்ய தர்மங்களே விட்டுண்ட சுசுப்தியில பிரகாசிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படி பிரகாசிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல இது கிடையாது என்றதும் நமக்கு தீர்மானமா சொல்ல முடியும். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுட்டு சொல்ல முடியும். சுதாதிராஹித்யஸ்ய ஆத்மனஹ சுசுப்தௌ அனுபூயமானஸ்ய பிராணத்வாசம்பவாச்சா. சுசுப்தியில தெரியக்கூடிய ஆத்மா சுதாதிரஹிதமா தெரியறது. எழுந்ததுக்கு அப்புறம் ஸ்மரிக்கும் பொழுது நான் ஒன்னும் தெரியாம தூங்கிட்டேன் தான் ஞாபகம் வருது, பிராணசஞ்சாரம் இருந்ததுன்னு ஞாபகம் வரல. சுசுப்தி தசையில உனக்கு பிராணசஞ்சாரம் இருந்ததான்னு கேட்டா அனுமானம் தான் சொல்லணும். எனக்கு பிராணசஞ்சாரம் இருந்ததுன்னு அனுபவிச்ச மாதிரி சொல்ல முடியாது. ரெண்டு அனுபவம் தான் இருக்கு. ஒன்னும் தெரியாது என்ற அனுபவம், இன்னொன்னு ஆனந்த அனுபவம். இது ரெண்டு தான் ஸ்மரிக்கிறது. எழுந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் தெரியாம சுகமாக தூங்கினேன், இவ்வளவுதான் எனக்கு என்னுடைய அனுபவத்தை பார்த்து இவ்வளவுதான் சொல்ல முடியும். அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் இருக்கு. பிராணசஞ்சாரம் இருந்ததான்னு கேட்டா இருந்ததாக எனக்கு தெரியல, எனக்கு தெரியவே இல்லை. இருந்ததுன்னு மத்தவா சொல்ற, என்னாலேயே அனுமானம் பண்ண முடியும். அந்த சமயத்தில் இருந்தது இல்லைன்னா அதுக்கப்புறம் இப்போ இருந்து வெளியில் வர முடியாது என்றது தெரியும். அதனால இது வச்சு இந்த அனுமானம் பண்றது, சுசுப்தி அவஸ்தையில் எனக்கு பிராணசஞ்சாரம் இருந்தது என்றது அனுமானம் பண்ணலாமே தவிர அது பிரத்யட்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால இதெல்லாம் விட்டு கேவல ஸ்வரூபமாக எது தெரிகிறதோ, எதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சுசுப்தியில் இருக்கோ அதேதான் ஆத்மான்னு சொல்லணும். சுதாதிரஹிதஸ்ய ஆத்மனஹ சுசுப்தௌ அனுபூயமானஸ்ய பிராணத்வாசம்பவாத். அதனால சுசுப்தியில எவ்வளவு தெரியறதோ, எவ்வளவு மட்டும் தெரியறதோ அதுதான் ஆத்மஸ்வரூபம். எவ்வளவு மட்டும் தெரியறதோ அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதனால
பிராணத்துவம் ஆத்மஸ்வரூபம் பிராணஸ்வரூபம் சொல்லக்கூடாது. பிராணன் இருக்கிறதா தெரியல, அசம்பவாச்சா பிராணனே தெரியல சுசுப்தியில. அதனால பிராணஹ பிராணாத் அன்ய ஏவ ஆத்மா, பிராணஹ ஆத்மான்னு சொல்லக்கூடாது. பிரகரணத்தினுடைய தாற்பயம். அதோட முடிஞ்சு போச்சு. இதோட நிறுத்துறேன். நமஸ்காரம்.